ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட லவ்வபிள் ஒன்ஸ்க்கு வந்து நம்ம கிஃப்ட் வந்து பண்ணலாம். லவ்வபிள் ஒன் வந்து நம்மளோட லவராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளோட சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா இந்த மாதிரி யாருக்கா வேணாலும் இருக்கலாம். நமக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப க்ளோஸானவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நான் வந்து அமேசானில் சர்ச் பண்ணதில் ஒரு 4-5 கிஃப்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான், ரொம்பவே வந்து 300-400 இருக்க மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன் ரிவ்யூ காட்டுறதுக்காகவே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் கலர் பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா லவ் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான பாண்டிங் அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக வந்து அழகாக வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த பட்டர்ஃப்ளை எழுதியிருக்கக்கூடிய கோட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. அண்ட் இவங்களோட தாட்டுமே ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஓப்பன் ஆகுது. பேக்கேஜிங் வந்து ரைட் சைடில் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதை எடுத்துடலாம் வெளியில் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா ஒரு ரிங், அப்புறம் ஒரு ஸ்டெட்டு, அப்புறம் வந்து செயின். ஸோ இதுதான் வந்து செட்டு. இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தாட்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றது நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிங்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கை வந்து நம்ம எடுத்து நம்ம கையில் எப்பயும் போல் மாட்டிக்கலாம். ஸோ இதோட ஸ்டெட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்து, அதாவது ஒரிஜினல் பேர்ல் கிடையாது, பட் ஆனால் வந்து பேர்ல். ஸோ இது வந்து ரப்பர் டைப்பில் பின்னால் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் மாதிரி இருக்குது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. இதில் ஒயிட், பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து கோல்டன் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிங்லையும் பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த பேர்ல் கொடுத்துருக்காங்க. என்னோடய கை கொஞ்சம் பெருசாக இருக்கனால சுண்டு வரதுக்கு தான் படுத்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம கையில் போட்டிருக்கதே தெரியல, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லேஸாக தான் இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, சில்வர் செட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின். ஸோ செயின் வந்து பார்த்திங்கன்னா சில்வரு. ஸோ இதோட கொக்கி வந்து எப்படி இருக்குன்றதே உங்களுக்கு நான் காட்டிடுறேன், எந்த மாடல்னால். ஏன்னா சில பேருக்கு வந்து சில கொக்கி வந்து பிடிக்காது, எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஸோ கொக்கி வந்து இந்த மாடலில் இருக்குது. ஸோ அண்ட் வந்து இதோட லாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக இருக்குது. ஸோ என்னடா மொட்டையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க நம்மளால். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் தான் வந்து நமக்கு அந்த ட்விஸ்ட்டே இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு லவ் கோட் வந்து நம்ம இந்த பட்டர்ஃப்ளை எழுதி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின் மாதிரி இருக்குது. இந்த டின்னை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து சிப்பி இருக்குது. இந்த சிப்பிக்குள்ளே தான் முத்து இருக்குது. அந்த முத்தை எடுத்து தான் நம்ம அந்த லாக்கெட்டில் வச்சு நம்ம அழகாக நம்ம வேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஐடியாலாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதை நீங்கள் கிஃப்ட் யாருக்காவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சூப்பரான ஒரு கிஃப்ட் இது. ஏன்னா யாருமே இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கிஃப்ட்டு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ அந்த சிப்பி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே இருந்து முத்து அழகாக கீழே விழுந்து வருது. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம எடுத்து நான் லாக்கெட்டுக்குள்ளே வச்சு இன்னொரு ஃபிங்கரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுத்தில் அழகாக போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு, ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கிஃப்ட் தான், பட் ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் தான் நமக்கு வந்திருக்கு. ஒன்று வந்து வுட்டனில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து டின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வுட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டின்னை பார்த்துடலாம். டின்னில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மைனஸ் வந்து அந்த ஃபெவிகம் ஒட்டிப்பாங்கள்ல, அதில் வந்து அந்த உறிஞ்சல் வந்து அப்படி அப்படியே மேலால் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து மைனஸாக தெரியுது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆடாக தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லவ் அவர் வெட்டிங் டே அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எது வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ள பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு 3 ரோஸ் இருக்குது. இந்த 3 ரோஸில் வந்து ஒரு ரோஸ் மட்டும் கலைஞ்சிருக்கு. இது வந்து தம்பி பண்ண வேலை தான், பட் ஆனால் அவங்க வந்து அனுப்பும் போது ரொம்பவே சூப்பராக தான் அனுப்பியிருந்தாங்க. நம்ம தான் வந்து கலைச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டால் எடுத்துடலாம். இந்த டால் வந்து சாஃப்டான டால்லாம் கிடையாது, உள்ளுக்குள்ள வந்து சம்திங் வந்து ரொம்ப ஹார்டான ஏதோ ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தொட்டு பார்க்கும்போது பேப்பர் மாதிரி இருக்குது, பேப்பர் ஹெவி பேப்பர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். தவிர ஒரிஜினலும் கிடையாது அண்ட்
வேறு எதுலேயும் பெருசாக ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரில. ஹெவி பேப்பரில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே விழுந்து தான் கிடக்குது. அண்ட் இந்த பொம்மை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஹார்டாக இருக்குது, சாஃப்டாகவே இல்லை, ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும், எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு நோட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒன்றும் பெருசாக இதில் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அண்டு ரொம்ப அட்ராக்டிவாக ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. இது நம்ம கொடுக்கும்போது கிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரிங்கோ இல்லை செயினோ ஏதோ ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது கூட நம்ம வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு அண்டர் 300 ரேஞ்சில் நம்ம கிஃப்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த காம்போ வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உட்டனை பார்த்துடலாம். ஸோ மேலால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டின்னு. அண்ட் இந்த ஃபார் யூ அப்படின்ற அந்த உட்டன் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸில் வந்து மேலே வந்து ஒரு கார்க் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் வந்து நம்ம எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். நமக்கு பிடிச்ச கோட்ஸ், நமக்கு பிடிச்சதை இல்லை நம்ம வந்து எப்படி லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம போட்டு நம்ம கொடுக்கலாம். எதனால் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி, இல்லை வந்து நமக்கு என்ன தோணுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம எழுதி 7 இருக்குது. 1 2 3 4 5 6 and 7 மொத்தம் 7 இருக்குது. ஸோ 7லேயும் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் எழுதி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு உட்டன் கார்க்கு தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் வந்து கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு 2 லைன்ஸ் எழுதலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் பெருசெல்லாம் கிடையாது பேப்பர். ஸோ சின்னதாக அழகாக எழுதி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சுன்னா, ஒரு பாட்டில் வந்து உடஞ்சி வந்துடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அந்த பாட்டில் உடையாட்டி ரொம்பவே சூப்பர் அண்ட் 5 out of 5 கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து ஒரு குட்டி பீட்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் வந்து இந்த ஒரு பேப்பர் கொடுத்து வெளியில் வந்து ஒரு கார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியில் வந்து ஹாட்டின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. க்ரீன், பர்பிள், எல்லோ, பிளாக், ரெட், ஆரஞ்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது, குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ இது ஒன்று உடையாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம மேலால் நம்ம மூடினா கண்டிப்பாக வந்து மூடாது, கீழே விழுந்துடும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து மூடாது. இந்த சைடில் வந்து 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் வெளியே நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம சாய்ச்சாலும் அது வந்து விலகாது. ஓகே, ஸோ எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அந்த கிளாஸ் உடையாமல் இருந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக தர்மாக்கோலெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு கப் இருக்குது. ஸோ இந்த கப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து காம்போவில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து தனித்தனியாக தான் ஆர்டர் போட்டேன், ஆனால் காம்போவில் வந்திருக்கு நமக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். உள்ளுக்குள்ள வந்து சின்னதாக வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸில் குட்டி குட்டியாக நம்மளோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியான இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து குயின்ஸ் ஆர் born in February அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஐ ஹோப் யுவர் டே இஸ் ஃபுல் ஆஃப் ஃபன் அண்ட் செலிப்ரேஷன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. அண்ட் கீழே இந்த ஒரு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லோக்கு வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்தாங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு சார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஹேக் மீ, ஹோல் மீ அந்த மாதிரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெளியே வந்து ஃபுல்லாகவே வந்து யூ கம்ப்ளீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவபிளான ஒரு கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு அண்டர் 300 பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த கிஃப்ட்டு, ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த பக்கத்து இருக்குனாலும் நமக்கு இந்த ஹார்ட் இன் ஷேப் நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின்ஸ் ஆர் born in February அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா ஹோல்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதில் வந்து நிறைய நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. February, January, March, April அந்த மாதிரி இருக்குது. அண்ட் குயினுக்கு பதிலாக கிங் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய கலர்ஸும் இருக்குது நமக்கு.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ லவ் மை ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ, இது வந்து ஆக்சுவலி பில்லோ கவர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வந்து ஒயிட் நிறைய ஹாட்டன் போட்டு அதில் ஐ லவ் மை ஹப்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து நமக்கு குஷன் வந்து அட்டாச் கொடுத்துருக்காங்க தனியாகவே. இதை வந்து நம்ம நல்லா பம்ப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஒயிட் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே இந்த மாதிரி கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பில்லோ வந்து பிடிக்கும். இந்த பில்லோ வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹப்பின்னு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம வேறு எது வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னடா ஒரு ரோஸை தூக்கிட்டு இதை போய் கிஃப்ட்டுன்னு எப்படா கொடுக்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது ஆர்டிஃபிஷியலான ஒரு ரோஸ் தான். இருந்தாலும் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ரோஸை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே தான் வச்சுருக்காங்க ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, இது ஓப்பன் பண்ணால் சூப்பராக ஒரு ரிங் வந்து உள்ளுக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ரோஸ் மட்டும் தனியாக கூட விற்கிது. அந்த ரோஸ் மட்டும் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு கோல்டு ரிங்கோ, டைமண்ட் ரிங்கோ, பிளாட்டினமோ இது மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட நம்ம உள்ளுக்குள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம அது தாராளமாக கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இம்ப்ரெசிவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிங் வந்து நார்மல் மெட்டலாக இருந்தாலுமே சூப்பராக நல்லா வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி. இது வந்து ஒரு மெட்டல்னே தெரியாது, ஒரு சில்வர் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறவங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ரிங் வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான், அதனால் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம். எனக்குமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டின கிஃப்ட் ஐடியாஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உங்களோட லவபிள் ஒன்க்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஐடியாஸ் அதிலேருந்து கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. இன்றைக்கி வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்பெண்டிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.